வாங்க இன்றைக்கி பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை பூண்டு குழம்பு வச்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. சூடான சாப்பாட்டில் இந்த பூண்டு குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது ருசி நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் இன்றைக்கி 2 கட்டி அளவுக்கு பூண்டை பொடியாக நறுக்கி எடுத்துருக்கோம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாங்க. பூண்டு பொடியாக நறுக்கி சேர்க்கும்போது தான் குழந்தைங்க எடுத்து வைக்க மாட்டாங்க, சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்ருவாங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கி வரட்டும். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துச்சுங்க. 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா தூள்லாம் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 2.5 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கேன், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். ஏன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கனால நான் 2.5 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கேன். இல்லை 2 ஸ்பூனே போதும். இது நல்லா பச்சை வாசம் போக இந்த மிளகாத்தூளும் கொத்தமல்லி தூளும் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்துக்கலாம். அப்புறம் இதுக்கு அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்க தண்ணி சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணியில் குழம்பு வைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வச்சு பாருங்கள். முதல் டைம் அரிசி கழுவும்போது அந்த தண்ணியை நம்ம ஊற்றிட்டு, 2வது தடவை தண்ணி எப்படியும் நம்ம ஊற விட்டுருப்போங்க இல்லையா, அந்த ஊற வச்ச தண்ணி தான் எடுத்துக்கணும். இது நல்லா தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த புளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். வறுத்து அரைக்கிறதுக்காக அரை ஸ்பூன் ஜீரகமும் அரை ஸ்பூன் வெந்தயமும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் கருக விடாமல் வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. இப்போ குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஒரு கலரி விட்டதுக்கப்புறமா அதுக்கு சிம்மில் வச்சுக்கலாம். இது கொதிக்கட்டும். நம்ம இந்த தேங்காய் அரை மூடி அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கோம். இந்த வறுத்து வச்சுருக்க ஜீரகமும் வெந்தயத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. இதை அரைச்சி இந்த குழம்போடு சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா புளியோட பச்சை வாசம் போக கொதிச்சிருச்சு. இப்போ இந்த தேங்காய் அரைச்சதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி சேர்த்தி ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். ஏன்னா தண்ணியாட்டம் இருக்கும் பாருங்கள். இது நல்லா சுண்டி பச்சை வாசம் போக மேலே எண்ணெய் விட்டு வரும். அந்த மாதிரி செய்யும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணியாட்டம் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழம்பும் கெட்டியாகி வந்திருக்கு. அவ்வளோதாங்க, பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். சூடான சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.